ஜாதியின் பெயராலும், மதத்தின் பெயராலும், இனத்தின் பெயராலும், மொழியின் பெயராலும் இங்கே வர்ணாபேதத்தை உள்ளே புகுத்தி எவன் உங்களை பிரிப்பார் நினைக்கிறானோ அவனுக்கு எதிரி என்கின்ற ஒற்றை சிந்தனையில் தான் 1000 விமர்சனங்களை கடந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த மண்ணின் உரிமையை காப்பதற்கும் மக்களின் எதிர்காலத்தை காப்பதற்கும் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், இதை தேர்தலாக கடந்து போய் விடாதீர்கள். நம்ம ஊர்ல எத்தனை வாட்டி வெள்ளம் வந்துச்சு, எத்தனை வாட்டி புயல் வந்துச்சு, கொரோனா வந்துச்சா, நிறைய நெருக்கடி வந்துச்சா, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இந்த 10 ஆண்டுகள் நம்ம சந்திச்சோமா, பண நெருக்கடி சந்திச்சோமா? அன்னைக்கெல்லாம் வராத பிரதமர் இப்ப மட்டும் 5 தடவை வராரு, இப்ப 6வது தடவை வர போறார். உங்களுக்கு உங்க கச்சை வளர்ப்பதில் இருக்கிற அக்கறை இந்த நாட்டு மக்கள் நலனை விசாரிப்பதில் இல்லை என்றால் நீங்கள் எப்படி எங்களுக்கு பிரதமராக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? மக்களின் வழிகளை உணராத ஒருவன் தலைவனாக இருக்கவே இருக்கிற காரணம், மக்களுக்கான ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு வர்ணாபதத்தை இந்தியா முழுக்க நீங்கள் பரவி ஒரு தெய்வத்தின் பின்னால், ஒரு நம்பிக்கையின் பின்னால் நின்று கொண்டு முழுக்க முழுக்க மக்கள் எதை நம்பி கொண்டிருக்கிறார்கள்? ஒவ்வொரு மதத்திற்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, தெய்வத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, பண்பாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை, கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் இதன் பின்னாடி ஒளிந்து கொண்டு நீங்கள் எங்களை பிரித்தாளுகிற உங்களுக்கு எதிரானவர்கள் தான். இதை அழுத்தமாக சொல்லுகிறோம். காரணம், அவரவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு தெய்வம் இருக்கிறது. உலகத்திலேயே ஒரு தெய்வத்தை ஒரு கட்சிக்கு சொந்தமாக்கின கட்சி இதுதான். முன்பெல்லாம் இஸ்லாமியர்கள் ஆலயத்துக்குள் கிறிஸ்தவர்கள் போவதில்லையா, கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு இஸ்லாமியர்கள் போவதில்லையா, இந்துக்கள் ஆலயத்துக்கு மற்ற இரு இனத்தவர்கள் போவதில்லையா? ஆனா இன்னைக்கு இந்துக்களோட ஆலயத்துக்குள் ஒரு இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ போவதற்கு அஞ்சுகிறான். ராமர் சொன்னாரா நான் இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு? எங்க சொல்லியிருக்கார்? எத்தனாவது பக்கத்துல சொல்லியிருக்கார்? சொல்லுங்கள், அதையும் விவாதம் பண்ணுவோம். ஏன் இப்படி ஒரு சாராரை மனிதர்களை பிரிப்பது போல தெய்வங்களையும் பிரித்து அவர்கள் மூலியமாக மக்களை பயமுறுத்தி இப்படி நாட்டை பிரித்தாளுகிறீர்கள்? ஒருவேளை 5 வருடம் கழித்து இதே ஆட்சி, சாரி இந்த 10 வருடத்துக்கு பிறகு மீண்டும் இதை நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? அவருதான் பணத்தோட கலர் சரியில்லைன்னு பணத்தோட கலர்களா மாத்தினார். ஒருவேளை புதுசா இன்னொருக்கா மாத்துவார். அதுக்கு ஒருவேளை காவி நிறத்துல பணம் அடிக்கலாம். காந்திக்கு பதிலா கோட்சேவோ அல்லது ராமரோ அங்க அச்சடிக்கப்படலாம். அதுதானே செய்ய முடியும். நீங்களும் நானும் நாளை வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்ன உடை உடுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். இந்தியா என்கிற நாடு இந்து நாடாக பெயர் மாற்றப்படலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்திய ஒன்றியத்தை உலக நாடுகள் உச்சி முகர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அதற்குள் ஒரு நீங்கள் புகுந்து நீங்கள் நச்சகளை கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறதோ அதே மாதிரி இந்திய ஒன்றியத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக மாநிலம் என்பது தமிழ்நாடு மட்டும்தான். இங்கேதான் நிறம் மறந்து, வேதம் மறந்து, இனம் மறந்து, மொழி மறந்து அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச காலத்தில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கூச்சலை போட்டு 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 பாஜக வளர்ந்துட்டதாக ஒரு பிரமிப்பை காமிக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊடகத்தை 2 வழிமுறைகளில் அவர்கள் அடிமையாக்குகிறார்கள். ஒன்று, இளைச்சவன பணத்தை கொடுத்து வளர்ச்சறது. ஒருத்த முறைச்சவனை அவனுடைய அதிகாரத்தை முடக்கி உங்களுடைய ஊடகம் நடக்கவே நடக்காது என்று பயமுறுத்துகிறது. ஆனால் ஊடகங்கள் ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய தூண். மக்கள் விரோத செயல்களை தயவு செய்து எந்த ஊடகங்களும் செய்து விடாதீர்கள். அது உங்கள் தலைமுறைக்கு செய்கிற பாவம். காசுக்காகவோ அதிகாரத்துக்கு பயந்தோ தயவு செய்து அது யார் தவறு செய்தாலும் சரி அவர்களுக்கு துணை போய் விடாதீர்கள். ஏனென்றால் ஒரு பத்திரிகை, ஒரு ஊடகம் இன்றைக்கு அதுதான் மக்களை முழுமையாக நம்ப வைக்கிறார். அது மாதிரி கடந்த 10 ஆண்டுகளாக அநேக ஊடகங்களை மிரட்டிய, உருட்டிய, பணத்தை கொடுத்தோ தன் பக்கம் ஈர்த்து கொண்ட அதே பாரத பிரதமர் தான் 10 ஆண்டு காலமாக ஒரு பத்திரிகையை கூட நேரடியாக சந்தித்து உங்களுக்கு பதிலளிக்க முடியலை. அதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு இப்பதான் நம்ம ஊர் தொலைக்காட்சியில் ஒன்று உட்காந்து பேசுறாங்க. அதுக்கு எத்தனை வாட்டி ட்ரெயின் நடந்துச்சுன்னு தெரியல, ட்ரெயின் நடந்துச்சுன்னு தெரியல. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு பாரத பிரதமர், உங்களை நாங்கள் மதிக்கிறோம்,
தனிப்பட்ட மோடி ஐயா மேலும் தனிப்பட்ட அண்ணாமலை மேலும் எங்களுக்கு வருத்தமே இல்லை. ஆனால் ஒரு வர்ணாபேதத்தை போதிக்கின்ற ஒரு கட்சியின் தலைவன் பின்னில் நின்று கொண்டு பயமுறுத்துகிறீர்களே, அதுதான் வேண்டாம் என்று. எனவேதான் நண்பர்களே, தோழர்களே, நம்ம போன தேர்தலில் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கலாம். நமக்குள்ள சிறு சிறு ஊழல்களும் கூடல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நாளைக்கு நீங்களும் நானும் எதிரணி கூட நிற்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் எக்காரணத்தை கொண்டு பாஜக அரசை மறுபடியும் இந்திய ஒன்றியத்தில் விட்டால் நாடு என்னதும் இல்ல ஒன்னதும் இல்ல, பணக்காரனுடைய கையில் பண்ணை அடிக்கிற நாடாக போய்கொண்டிருக்கும்.